வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம வந்து ஒரு 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இது போடுற 2வது வீடியோ. நம்மளுடைய இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பித்த ஒரு குறுகிய காலத்திலே நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கு. இதுக்கு காரணம் முக்கியமாக உங்களோட பேராதரவும் பெருங்கருணையும் தான். நீங்கள் மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு ஆரம்ப நிலைய வெற்றியை தான் இப்போ அடைஞ்சிருக்கோம். நம்ம இன்னும் போக போக நிறைய வந்து சாதிக்கணும். இதில் நான் வந்து எல்லாருமே உங்களுக்கு என்ன தேவையோ, இந்த கலிகாலத்தில் கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனைக்கு தான் நிறைய ரிசர்ச் பண்ணி என்னென்ன சுவாமி வழிபாடு, நம்ம பண்டைய காலத்தில் முன்னோர்கள் செஞ்ச வழிபாடைத்தான் நான் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் எதுவுமே சொல்லலை, எல்லாமே நம்மளோட சித்தர்கள் ஞானியர்கள் என்ன கடவுளை தொழுது பாடி அவங்க என்ன பலன் பெற்றாங்களோ அதை ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட நல்ல ஆதரவு இருக்கு, ரொம்ப நன்றி. இந்த தடவை நான் இது 2வது வீடியோ. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முருகருக்கு 48 நாள் விரதம் எப்படி இருக்கணும், நான் எப்படி ஃபாலோ பண்ணுற மெத்தட் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து நான் கொடுக்குறது என்னன்னா, நம்ம எங்கள் சென்னை பூந்தமல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா திருக்கச்சி நம்பிகள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்காக வந்து 3 பெருமாளும் ஒரு சேர காட்சி கொடுத்துருக்குறாங்க இந்த திருத்தலத்துல. இது வந்து எந்த இதுலயும் நடக்காத ஒரு அதிசயம். ஏன்னா வந்து திருநீர்மலையில தான் 5 பெருமாள் இருப்பாங்க. 5 பெருமாள் அந்த இடத்துல வந்து நின்றான், கிடந்தான், படுத்தான், சயனம், அது 5 கோலத்துல இருப்பாரு. அந்த மாதிரி அங்க வந்து திவ்ய தேசத்துல அது ஒண்ணு. ஆனா இது வந்து இந்த திருக்கச்சி நம்பின்ற ஒரு பக்தனுக்காக 3 பெருமாள் யார் யாரு? ரங்கநாத பெருமாள், வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாள் 3 பேருமே இவருக்கு வந்து காட்சி கொடுத்து இந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்துருக்காங்க நம்ம பூந்தமல்லி சென்னையில. இதோட வரலாறு என்னன்னு போய் பார்த்தோம்னா, திருக்கச்சி நம்பிகள் என்ன பண்ணுவார்னா, பூமாலை தொடுத்து இவரே வந்து என்ன பண்ணுவார்னா, நேரா ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு போறாரு, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் போறாரு, அதுக்கப்புறம் வந்து ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போறாரு. போயிட்டு டெய்லி காலையில, நான் அப்பெல்லாம் வண்டிலாம் கிடையாது இல்லையா, நடந்தே தான் போவாங்க, இல்லை பல்லக்குல போவாங்க. அப்படி போய் போய் வந்து எல்லா இடத்துக்கும் இவர் போய் மாலையை வந்து தொடுக்கிறாரு. ஆனா அவரோட வயோதிகத்தின் காரணமாக அவரால் வந்து என்ன பண்ண முடியலன்னா, அங்கிருந்து அவரால் போக முடியல. ஸ்ரீபெரும்புதூருக்கும் போக முடியல, காஞ்சிபுரத்துக்கும் போக முடியல. அதனால ரொம்ப, ஐயோ பெருமாளே, எனக்கு என்னால் வந்து உனக்கு மாலை தொடுத்து சாத்த முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு புலம்புனதுனால என்ன பண்ணாங்கன்னா, பக்தா, இத்தனை வருஷம் நீ எங்களுக்காக செஞ்ச, இப்போ உன்னால முடியலன்னு தான் நீ இப்போ வந்து வருத்தப்படுற, கவலைப்படாத, உன்னை தேடி நாங்க வரோம்னு சொல்லி அவர் இருக்கிற அந்த பூந்தமல்லி இடத்துலயே வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஸ்ரீனிவாச பெருமாளும் வந்திருப்பாங்க, ரங்கநாத பெருமாளும் இருப்பாங்க, பிளஸ் வந்து வரதராஜ பெருமாளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேர காட்சி கொடுத்த திருத்தலம் தான் இந்த பூந்தமல்லி. இது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கு. வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வந்தீங்கனாலே அந்த பெரிய கோபுரம் தெரியும். பாருங்க, ஒரு பக்தனுக்காக பெருமாள் எந்த அளவுக்கு அவர் எவ்வளவு உண்மையாவும் பக்தியாவும் வழிபட்டு இருந்தா அவருக்கு வந்து இப்படி ஒரு மோட்சம் கிடைச்சிருக்கும். ஸோ அதுதான் அந்த கோயிலை நான் வந்து, எங்கள் கோயில், நான் எப்பவுமே சனிக்கிழமைனா இந்த கோயில் தான் போவேன். ஸோ பெருசாக முதல்ல காமிச்சோன்னா கோபுரம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் இந்த மாதிரி உட்கோபுரம் கட்டியிருப்பாங்க. இது வந்து இதுதான் அரச மரம். அரச மரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா, நான் அரச மரத்தில் சித்தர்கள் ஒருத்தர் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன் அரச மரம் சுற்றி வந்து வேண்டுதல் வச்சோம்னா அது நிறைவேறும்னா, அந்த அரச மரத்தில் வந்து ஒரு சித்தர் எப்பவுமே வந்து தியான நிலையிலே இருக்கிறதா வந்து ஒரு வரலாறு இருக்கு. அது எனக்கு பார்ஷியலாக தான் தெரியும். பட் நான் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி அதை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மரத்தோட விசேஷம் என்னன்னா, இந்த ரொம்ப வருஷம் ஆன மரம். அது பாருங்க, கீழவும் வந்து கண்ணன் வந்து நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாலும் அப்படியே வந்து அதே மாதிரி டிட்டோவா இது எங்க எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த மரத்தில் தானாவே அந்த சிற்பம் காலை தூக்கி நம்ம, அதான் கோபுரம். இதான் வந்து நம்மளோட கொடிமரம். மெயின் கோபுரத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா, இந்த உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் வந்து அம்பாள் இருப்பாங்க, அதாவது மகாலட்சுமி தாயார். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூமி தேவி தாயார் இருப்பாங்க. சுற்றி வர முதல்ல எடுத்தோன்னு வந்து ரைட் சைடில் வந்த உடனே வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் இருப்பார். அதுக்கப்புறம் ஆண்டாள். அப்படியே சுற்றி வந்தோம்னா அரச மர பிள்ளையார் இருப்பாங்க. அரச மரம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தோட்டம் போட்டிருப்பாங்க ஃபுல்லாக. இதோட வரலாறு என்னன்னா, மகாலட்சுமி தாயார், அதாவது நம்ம மல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த மல்லி புஷ்பத்தில் அவதரிச்சிருப்பாங்க.
அவங்க அந்த மல்லி புஷ்பத்துல அவதரிச்சனால்தான் அந்த அம்பாளுக்கு பேரே வந்து தாயாருக்கு சன்னதிக்கு பேர் என்னன்னா புஷ்பவள்ளி தாயார். அவங்க வந்து அந்த மல்லியில அவதரிச்சனால எங்க அந்த ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா பூவிருந்த வள்ளின்னு சொல்லிட்டு பேர் வந்ததும் ஆத்தாள் அவதரிச்சனால்தான். சுத்தி வரும்போது சின்னதா வந்து சிறிய திருவடி ஆஞ்சநேயர் இருப்பாரு. அதை சுத்தி பாருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அதை சுத்தி வந்து பார்த்தோம்னா அந்த கோபுரம் நல்லா தெரியும். இதுதான் வந்து வரதராஜ பெருமாளோட மூலவர். இப்ப ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து வரதராஜ பெருமாள் எந்த பெருமாளுமே மூலவர் கிடையாது. மூலவர் வந்து பாத்தீங்கன்னா திருக்கச்சி நம்பிகள் தான். அவரை சுத்தி தான் பெருமாள் இருப்பாங்க. இதுதான் இந்த கோயிலோட சிறப்பம்சமே. ஸோ திருக்கச்சி நம்பிகள் சமேதம் தான் போடுவாங்க. திருக்கச்சி நம்பிகளுக்கு தான் இங்க வந்து முதல் எல்லாமே. இதுதான் வந்து உள்ள போற இது அம்பாள் தாயார் சந்நிதி. இது வந்து ஆளவந்தார் சந்நிதி. கோபுரத்துக்கு லெஃப்ட்லயே இருப்பாங்க. இவர் ஆளவந்தார் யாருன்னா திருக்கச்சி நம்பிகளுக்கு உதவி செய்தவர். இந்த காலத்துல நம்ம அசிஸ்டன்ட் சொல்றோம்ல, பிஏ அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து அவருக்கு உதவி செஞ்சாங்க. ஸோ திருக்கச்சி நம்பிகள் ஒரு பக்தனுக்காக 3 பெருமாளும் ஒரு சேர காட்சி தந்த இடம் தான் இந்த பூந்தமல்லி திருக்கச்சி நம்பிகள் சமேத கோயில். நீங்க சென்னையில பக்கத்துல இருந்தாலும் சரி, இல்ல சுத்துவட்டத்துல பக்கத்துல இருந்தாலும் இங்க கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலுக்கு நீங்க ஒரு தடவை வந்து பாருங்களேன். ஏன்னா நான் எப்பவுமே இங்க போகும்போது எனக்கு இருக்கிற அப்படி ஒரு அமைதி வேற எங்கேயுமே எனக்கு கிடைச்சது இல்லை. எல்லா கோயில்லையும் எனக்கு அமைதி கிடைக்கும். பட் இதெல்லாம் புராதன கோயில். இதெல்லாம் வந்து 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில். இதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னாக்கா சிவன் கோயில் இருக்கு. அதுவும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுவும் நான் போடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா திருக்கச்சி நம்பிக்கைக்கு அப்படி விசேஷமா செய்வாங்க. அதே மாதிரி மூலவர் எல்லா பெருமாளுக்கும் வந்து நீங்க ஒரு தரம் அலங்காரம் எப்படி பண்றாங்கன்னு வந்து பாருங்களேன். அப்படியே பெருமாள் உயிரோட நமக்கு வந்து அப்படியே கொண்டு வந்து கண்முன்னா நிப்பாட்டுவான். அந்த அலங்காரம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து கண்ணில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அருள் பாலிக்கிற மாதிரியே இருக்கும். சரி, நம்ம பெருமாள் கோயில் போடும்போது நம்ம கடன்கள் நிவர்த்தி பண்றதுக்கு நிறைய பரிகாரம், நிறைய பூஜைகள், பலன் தரும் பதிகங்கள்லாம் கொடுக்கும்போது சரி இந்த கோயில் போடும்போது இந்த ஒரு பதிகத்தை கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இது என்னன்னா திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாசுரம். இந்த பாசுரத்துக்கு இவர் மட்டும்தான் இருக்கிற ஆழ்வார்லயே பாத்தீங்கன்னா துணைவியாருடன் இருக்கக்கூடிய ஒரே ஆழ்வார். இந்த பாசுரத்தை படிக்கிறேன் பாருங்க. இதுல இல்லாத எதுவுமே இல்லை. நம்ம குளத்துல இருந்து நம்மளோட இது எல்லாமே இதுல வரும். படிக்கிறேன் பாருங்க. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திரும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த ஒரு பதிகம் எதுக்கு நான் இதோட ஆட் பண்றேன்னா, இந்த பதிகத்துல வந்து வறுமை போகும், செல்வம் தங்கும், குலம் தழைக்கும். இதை விட வேற என்ன வேணும்? நம்மளோட துயரங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். ஸோ இந்த ஒரு பாசுரத்தை நீங்க படிச்சீங்கன்னா எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். சார் ரங்கநாத பெருமாள் மூணு பெருமாள் இருக்கனால தான் நான் எல்லா பெருமாளையும் கலெக்ட் பண்ணி இந்த இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌட் இருக்கும். எல்லா நாளும் வாங்க. நீங்கள் எப்பவுமே நான் எப்படி தெரியுமாங்க அந்த பெருமாளா சனிக்கிழமை போகவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஆனால் நான் எங்கள் இடத்துக்கு போவேன். ஏன்னா இந்த கோயிலே எனக்கு நல்லா தெரிஞ்ச பழக்கமான ஐயருங்க சாமிங்க எல்லாமே என்னை பார்த்தாலே வணக்க வைப்பாங்க. நானும் அவங்கள பார்த்து வணக்க வைப்பேன். ஸோ அதனால இங்கே இருக்கிற பூந்தமல்லி கோயிலுக்கு எல்லாம் எனக்கு நல்லா பரிச்சயம். இது வந்து சரி உங்களுக்கு நான் இந்த கோயில் பற்றி சொல்லணுங்கிறனால வீடியோ எடுத்து பர்மிஷன் வாங்கி தான் வீடியோ எடுத்தேன். நாட்டலோட அவுட்டரில் தான் இதுக்கும் அதுக்கே பர்மிஷன் வாங்கினேன். ஸோ இப்போ இந்த கோயிலை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உற்றார் உணவர் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.